ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் எதிரி எதிரி என்று. எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால் சுப்ரீம் ஸ்டாருக்கு யாரும் எதிரி கிடையாது, எதிரியே கிடையாது அவருக்கு. பாஜக நிர்வாகி சரத்குமார் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தங்களுக்கு எதிரியே இல்லை என கூறியுள்ளது கூட்டத்தினர் மத்தியில் வரவேற்பினை பெற்றுள்ளது. செயல்படுத்துவதற்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் இன்றைக்கு தள்ளியை இழுத்து கொண்டவர் மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 1656 எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும். 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும். உலகத்திலே இவ்வளவு பெரிய கட்சி கிடையாது. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் எதிரி எதிரி என்று. எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. ஆனால் சுப்ரீம் ஸ்டாருக்கு யாரும் எதிரி கிடையாது, எதிரியே கிடையாது அவருக்கு. யார் போனாலும் இருந்ததெல்லாம் பாக்கெட்டில் எடுத்து கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு ரொம்ப சும்மா போவார். அது மட்டுமல்ல, அவர் துறையில் இருந்தவர்கள் எல்லோரும், என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறேன், துறையில் இருக்கிற எல்லோருமே ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்பாங்க. எவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் என் மகள் ரேடியாலஜி படிக்கும்போது ஒரு நடிகர் ஏதாவது ஒரு பெரிய நடிகர் பேச வேண்டும் என்று சொல்லும்போது எல்லோரும் பணம் கேட்டார்கள். அப்போ சட்டமன்றத்தில் அண்ணன் பேசி முடித்த பிறகு சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, கலந்து கொள்ள முடியுமான்னு சொன்னேன். என்ன தேதின்னு கேட்டாங்க. அப்புறம் குறிச்சிக்கிட்டு அது இன்னொரு தேதியில் எனக்கு நிகழ்ச்சி இருக்கே அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை முன்னொரு தேதியாக முடியுமான்னு. இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த தேதிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் போய் பேசிட்டு 5 காசு வாங்காமல் வந்தவர். என்னுடைய சொந்த அனுபவம் இது. அப்போ அவர் வேறு கட்சியில் இருந்தார், நான் அதிமுகவில் இருந்தேன், அவர் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தார். நான் இதை எதற்காக சொல்லி வேண்டும் சொன்னால், இன்றைக்கி திண்டுக்கல்லிலே இன்றைக்கி தமிழக முன்னேற்ற முன்னணி கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியனுடைய மாநாடு. அதிலும் நான் இப்பொழுது இங்கிருந்து போய் கலந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் முதல் நிகழ்ச்சியாக நான் இதிலே கலந்து கொள்கிறேன் சொன்னால் அவர் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு பற்றும் பாசம் உண்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.